சார் இப்ப இந்த எஃப்ஐஆருக்கான பைபாஸ் வேற ஏதாவது இருக்கா? இப்ப கோர்ட் சொல்லிச்சு, டிஜிபி கிட்ட சொல்லிட்டாங்க, ஆனா அவங்க போடலன்னு இல்ல. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, இதுல நீங்க ஆரம்ப கட்ட விசாரணை இது பண்ணிட்டீங்கிறதுனாலதான் உங்களை நாங்க எஃப்ஐஆர் போட சொல்றோம், இல்லைன்னா நாங்க சிபிஐக்கு இந்த வழக்கை நாங்கள் உத்தரவிட்டிருப்போம் சொல்லியிருக்காங்க ஒரு வார்த்தை. எஃப்ஐஆர் இல்லாம சிபிஐ ஸ்ட்ரெயிட்டா விசாரணை. சிபிஐ கோர்ட் சொல்லிடுச்சுன்னா சிபிஐ வரலாம் இல்லையா உள்ள. சிபிஐ அப்புறம் வழக்கு பதிவு பண்ணிச்சுன்னா புரியுதுங்களா? அவங்க சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, நீங்க ஆரம்ப கட்ட விசாரணை இருக்கேன்னு சொல்றதுனாலதான் உங்களை நாங்க முதல் தகவல் அறிக்கை பதியுங்கன்னு சொல்றோம், இல்லைன்னா நாங்க சிபிஐக்கே வழக்கை மாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்கல்ல. லாஸ்ட்ல தான் சொல்லிருக்காரு. இப்ப இதை நான் அடுத்து ஃபைல் பண்ணும்போது இன்னும் சிபிஐக்கான கோரிக்கையும் சேர்த்து. கண்டிப்பா. ஏன்னா ஒரு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வுங்க 2 பேர் உட்கார்ந்து சொல்றாங்க, இவ்வளவு ஆவணங்கள் இருக்கு அப்படின்னு தெளிவா அவங்க உத்தரவுல சொல்றாங்கன்னா அதை நீங்கள் பொருட்படுத்தாமல் இருக்கீங்கன்னா அப்புறம் அடுத்து அதுதானே போகும் ஆப்ஷன் எங்களுக்கு வேற வழி இல்லைல்ல. சரிங்களா? அதான் சொல்றேன், இந்த வழக்கு முதல் தகவலுக்கு பதியப்பட்டால் இடி உள்ள வந்துச்சுன்னா கட்சிக்கே திமுகவுக்கு பெரிய ஒரு சலசலப்பை உண்டாக்கும், கட்சி தலைமையே இது பாதிக்கும். அப்படிங்கிறதுனாலதான் அவங்க இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு முழித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னு தான் உண்மை. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போவோம் சார். இப்ப எஃப்ஐஆர் லெவல்ல இருக்கு. இப்ப எஃப்ஐஆர் போடல, எஃப்ஐஆர் போடல. எஃப்ஐஆருக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன், அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துடும் சார். எலெக்ஷன் வந்துட்டு மேபி டிஎம்கே வருதோ ஏடிஎம்கே வருதோ அது நமக்கு தெரியல. டிவிக்கே கூட வரலாம், அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அது காமெடி பண்றீங்க நீங்க. இருக்கு சார், அவங்க ஹோப் பண்ணீங்க இது பண்றீங்க.